வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி 24ஓட எல்லாத்துக்கும் செய்முறை தேர்வு முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு. நான் மார்க் லோ, நான் ப்ராக்டிக்கல் கூட போகல, செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படிங்கிற ஒரு சாராரோட கேள்வி இருக்கு. சரிங்க, இந்த எக்ஸாம் விட்டுருங்க, அடுத்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கு நான் எப்படி தயாராகணும் அப்படிங்கிற மனநிலையும் ஒரு சில பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தீர்வு சொல்கிற மாதிரி தான் இன்றைய காணொலி இருக்க போகுது. முதல் தடவை நமது சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஒன் பை ஒன்னாக போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் ஆகி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ எல்லா டிவிஷன் சரிங்களா, எல்லா டிவிஷன்ல என்னாச்சு அப்படின்னா எம்டிசி சரிங்களா, எஸ்சிடிசி 2 சரிங்களா, இதே மாதிரி மதுரை. ஸோ இந்த மாதிரி டிவிஷன்ல நம்ம ப்ராக்டிக்கல் போயிருக்காங்க சரிங்களா, ப்ராக்டிக்கல் முடிஞ்சது. ஸோ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 1:3 ஒரு பதவிக்கு 3 பேர் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போயிருக்காங்க எல்லா இதுலயும் சரி சரிங்களா. அப்போ இதுல பெரும்பான்மையான பேர் என்ன ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் ஆனாங்க. அப்போ இப்ப காம்படிஷன் எப்படி நிக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனலைஸ் சொன்னேன், இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லல, என்னுடைய அனலைஸ் பண்ணி, ஏன்னா நம்மகிட்ட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ்ல உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணான்ட்டு. அப்போ என்னுடைய கணிப்படிப்படி இப்போ நிக்கிறது நீயா நானா மாதிரி, ஒருத்தர் வெளியே போவார், ஒருத்தர் உள்ள வருவார். ஸோ இந்த நிலையில செகண்ட் லிஸ்ட் வர்ற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சாரார் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னுடைய கணிப்பின்படி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஒரு சாரார் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்றாங்க, நம்ம குரூப்லயே பண்றாங்க. அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது, வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது சரிங்களா. அப்போ நம்ம பொறுத்து இருந்தா அதை பார்க்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு தேதி அக்டோபர் 23 24 நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு தேதி அக்டோபர் 23. ஸோ 23 நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பருக்குள்ள போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ செகண்ட் லிஸ்ட் வருதா இல்லையோ, ஆனால் நமக்கான ரிசல்ட் நவம்பருக்குள்ள போட்டாதான் டிசம்பர் நீங்க ஜனவரி பொங்கலுக்குள்ள வண்டி ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா பொங்கலுக்கு கண்டிப்பா போஸ்டிங் போடுற சூழல் தான், அந்த ஒரு டார்கெட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்ப நவம்பர் 15க்குள்ள ரிசல்ட் போட்டா மட்டும்தான் அந்த 2 மாசம் ட்ரைனிங், இப்போ 2 மாசம் ட்ரைனிங் கம்பல்சரி ஃபார் ஆல் கேண்டிடேட், 2 months ட்ரைனிங், அதாவது எல்லாத்துக்கும் 2 மாசம் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்ப யாருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்க சிஎலா ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் பார்த்துட்டு கரெக்டா வண்டியை ஓட்டுக்க சொல்லிடுவாங்க. ஸோ சிஎலா ஓட்டியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்ற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சிஎலா ஓட்டுறவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்க தேவையில்லை. அப்போ அவங்களுக்குலாம் 2-3 நாளே, ஒரு 4-5 நாளே பார்த்துட்டு சரி நீங்கள் வண்டி எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றவருக்குலாம் 2 months ட்ரைனிங் இருக்கும், அப்புறம் தான் வண்டியில் ஏற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 2023 இப்படிதான் நடந்தது சரிங்களா. அந்த தகவலை வச்சுதான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும் சரிங்களா. அப்ப 2003 தகவல் படி இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் லிஸ்ட் அது ப்ராக்டிக்கல் இன்றைக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா. அது போர்டு தான் முடிவு பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஏதோ ஆதாரப்படாம தகவலை நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா முந்தைய தகவல், முந்தைய நடந்த வச்சுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் என்னதை சொன்னேன், செகண்ட் லிஸ்டே வரல, நம்ம அடுத்து தயாராகலாமா அப்படின்னு ஒரு சார் கேட்குறீங்க. அதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த இப்போ இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், அது ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போனவங்க போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ கூட நீங்க கன்ஃபார்மா எனக்கு வேலைன்னு நினைக்கிறேங்க, இல்லாட்டியும் நம்ம 500 ரூபா 1000 ரூபா தான் செலவாக போகுது சரிங்களா. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இப்பயே நீங்க எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஜனதா அப்படின்னு மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அது டீட்டெயிலாக தெரியல, அது கான்டாக்ட் நானே சொல்றேன் அதை பத்தி சரிங்களா. அது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நேஷனலிஸ்ட், அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வண்டிகைகள்ல நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அதை பத்தியான இது 2 தான் அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இயர் சர்டிஃபிகேட்னு எடுத்துருப்பீங்க, அது போதுமானதான், அதெல்லாம் பக்காவா வச்சிருங்க.
ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களுக்கு சொல்லிட்டேன். செலக்ட் ஆகாதவங்களுக்கு வந்து என்னன்னா மறுபடியும் ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்களான்னா போடத்தான் போடுவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு காலி பணியிடம் இருக்கு. வெறும் 3000 வச்சு 3274 வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. அப்ப காலி பணியிடம் இருக்கிறதுனால வந்து உடனே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா அடுத்த 2026லயும் எதிர்பார்க்கலாம். 2026ல 27லயோ 2026லயே நம்ம நம்புவோமே, நேர்மறையா யோசிப்போமே. அப்ப வருது அப்படின்னா மறுபடியும் டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுல இருக்குங்களா? டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன், கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன், அமைச்சர் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து தனித்தனியா எடுத்து வச்சோம்னு சேஃபா இருக்காதீங்க. என்னுடைய ஒரு தாழ்மான வேண்டுகோள் வந்து முடிஞ்ச அளவு 2 லைசன்ஸ் போட்டு வச்சிருங்க. அதாவது என்னன்னா எப்படி எது வேணா மாறலாம். இப்போ வரைக்கும் இப்போ 2 லைசன்ஸ் உள்ளவங்க எடுத்திருக்காங்க, மறுபடியும் நான் 1 லைசன்ஸ் தான் வச்சிருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை எடுக்கும்போது அப்படின்னா அப்படிதான் இருக்காதீங்க. தயவு செய்து நீங்க டிரைவரா இருக்கிறீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் போறது ஈஸி. இப்ப கண்டக்டரா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஐஆர்டி மூலமா முடிச்சீங்க, நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் தான் போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க நார்மலா வந்து ஹெவி லைசன்ஸ் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க 1.5 வருஷம் ஆகும். அப்ப கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வச்சவங்களுக்கு நான் என்ன ஐடியா சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஐஆர்டி மூலமா படிச்சீங்க அப்படின்னா ஐஆர்டி ஒரு 2 மாசம் 3 மாசம் ட்ரைனிங் இருக்கும். அப்படி படிச்சவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க, ஹெவி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வெறும் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் உள்ளவங்க அடுத்த வரக்கு நான் தயாராக நினைக்கிறவங்க ஐஆர்டி மூலமா போட்டு வைங்க. ஏற்கனவே டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் போடுறது ஈஸி. சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் வாங்க போறீங்க, அடுத்து கண்டக்டர் லைசன்ஸ் போட போறீங்க. ஓகேவா? அப்ப வெறும் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வச்சுட்டு ஹெவி போடணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஹெவி போட்டு அப்புறம் 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்ப ஐஆர்டி முடிச்சவங்களுக்கு தான் ஹெவி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் உள்ளவங்க இந்த ஒரு வழிமுறையை நீங்க ஐஆர்டி மூலமா பண்பட்டீங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செலக்ட் ஆகாதவங்களுக்கு நான் சொல்ற ஒரு டிப்ஸ். சரிங்களா? அதனால வந்து அடுத்தும் பண்ணத்தான் போறாங்க. அந்த நம்பிக்கையோட பயணம் பண்றவங்க பயனில்லை. நான் இப்ப இருந்தே தயாராகிறேன், என்னை கைடன்ஸ் பண்ணுங்கன்னா தாராளமா நான் ரெடியா இருக்கேன். சரிங்களா? நான் இப்ப இருந்தே நான் தயாராகணும், உங்க வழிகாட்டுதல் வேணும். ஐஐடி புக்கை பேஸ் பண்ணி இப்போ டெய்லி ஒரு வாரம் ஒரு நாள் வச்சு படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்பெறலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் செகண்ட் லிஸ்ட் வந்துட்டா அப்படின்னு இப்ப நம்ம வந்து நம்மகிட்ட 8 டிவிஷனுக்கு நான் குரூப் வச்சிருந்தேன். தற்காலிகமா தான் நான் வந்து நிறுத்தி வச்சிருக்கேன். தற்காலிகமா ஏன் நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த லிங்க்னே தெரியலங்க. எதையாவது லிங்க் ஏதோ தீபாவளி ஆஃபர் அந்த ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அது வந்து உங்க மொபைலை ஹேக் பண்ணிடுறாங்க. அப்படியே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே மாறிடுது. ஏதோ ஒரு ஏபிகே ஒரு ஆப் லிங்க் கொடுக்குறாங்க. ஸோ இது தவிர்க்க தேவையில்லாத பேச்சுக்கள் அதெல்லாம் தவிர்க்காதான் நம்மளுடைய குரூப்ஸ் நம்மளோட ஃபாலோ பண்ணதுலையும் நம்மளுடைய குரூப்ஸை வந்து தற்காலிகமாக தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தோன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரைனிங் போகணும், இம்மிடியட்டாக நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும், அங்கே தங்குற இட வசதி பார்க்கணும், அதெல்லாம் ஒரு குரூப்பாக இருந்தால் தானே பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி ஜாயின் பண்ணுறதுக்கும் இதே ப்ராசஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். அப்போ என்னென்ன கொண்டு போகணுங்கிற அதே டவுட் வரும். ஸோ அதுக்காக குரூப் வந்து நீங்கள் இது கேங் குரூப் கிடையாது, இப்போதைக்கு உங்களால கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். சரிங்களா? நீங்க தான் அடுத்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகி அந்தந்த டிவிஷனுக்காரங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? அதனால எந்த இது இல்லை. குரூப் வந்து தற்காலிகமாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்த உடனே மறுபடியும் ஓப்பன் ஆகி எப்பயும் போல அஸ்யூஸ்வலா நீங்க உங்க குரூப்ல டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா எஸ்சிடிசில வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கொண்ட குரூப் மெம்பர் இருக்காங்க 2023. இப்ப யார்கிட்டையும் பேசுறது கூட கிடையாது. குரூப் வந்து அப்படி மயான அமைதியா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே வேலை பார்க்கறாங்க, தேவையில்ல பேசிக்கிறத வாழ்த்துக்கள் அந்த மாதிரி எல்லாம் குரூப்ல வருது. சரிங்களா? ஏற்கனவே ரன்னிங் ஸ்டாஃபா இருக்கிறவங்க குரூப்ல சொல்றேன். 2023 நமக்கு மூலமாக போன குரூப் வந்து இன்னமும் நம்மகிட்ட அப்படியே தான் இருக்காங்க. ஸோ நான் நிறைய தகவலை வந்து அந்த ஓட்டுநர் அவங்கள்ட்ட தான் நான் கேட்டே உங்களுக்கே சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ குரூப் வந்து எனக்காக இல்லை, உங்களுக்காக தான். ஸோ தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத விவாதங்கள் நடைபெறுக்காக நான் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் என்னங்க குரூப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன்ட்டு. சார் நம்ம குரூப் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மறுபடியும் செயல்படும். இல்ல இப்ப செகண்ட் லிஸ்ட் போட்டாங்க அப்படின்னா அந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா நான் பெய்டு குரூப்பா மாத்திடுவேன். ஏன்னா தேவையில்லாத லிங்க் தேவையில்லாம வரனால அப்படின்னா பேசாம இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி யோசிக்கலாம், செகண்ட் லிஸ்ட் வந்தா யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டிய விஷயத்த நான் சரியா சொல்லிப்பேன்னு நம்புறேன். ஏன்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரப்போற பத்தியும் பேசியாச்சு. சரிங்களா? அதனால வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க
அது சிங்கிள் லைசன்ஸ் உள்ளவங்க எடுக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. என்ன உங்களுடைய நல்லதுக்கு சொல்றேன், 2 லைசன்ஸ் எல்லாருமே போட்டு வச்சிருங்க. அது எப்பயுமே உங்களுக்கு பயனை தரும். இது போக வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்லயும் நிறைய டிரைவர் வேகன்சி எடுக்க போறாங்க, ஓகேங்களா? அது வந்து அடுத்தது வரும். அதுக்கு நான் தயார்படுத்துறேன். அதுக்கு போல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போகுது, சரிங்களா? டிரைவர் சார்ந்து. ஸோ அதனால வந்து நீங்க கற்ற கல்வி, படிச்ச பயிற்சி வந்து என்னைக்கு வீண் போகாது. அது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு உங்களை எங்கேயோ கொண்டு போகத்தான் செய்யும். அதனால வந்து எதுவுமே இப்ப வரலன்னா எனக்கு கவலைப்படாதீங்க, அடுத்து கூட நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? தொடர்ந்து வந்து இணைந்திருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நமக்கும். ஏன்னா சப்போர்ட் பண்ணுங்கன்னா என்னன்னு நம்ம குரூப்ல வந்து தேவையில்லாத பேசாம இருந்தாலும் நமக்கு பெரிய சப்போர்ட் தான், சரிங்களா? ஸோ நீங்க என்கிட்ட பேசுன்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கால்மீன் போட்டு வைங்க, நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய தகவலாக இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சி அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுக்கு எனக்கு இந்த பதிலும் அவங்களுக்கு வந்திருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் ஏன்னா எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ ஒரு தூரம் வந்து நின்றுட்டான். நான் 1 மாசம் 1.5 மாசம் பொறுமையா இருக்க மாட்டோமா? கண்டிப்பா இருந்தா ஆகணும். வெயிட் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம்.